வணக்கம் and good morning. சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொளி. முதல்ல நம்ம தமிழ்ல முடிச்சிருவோம், பின்னாடி இங்கிலீஷ் இருக்கும். The English part of the weather update today from சென்னையில் ஒரு மழைக்காலம் will be in the second half. The description would have the exact time when the English update would start. எப்போதும் போல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முடிந்தவரை தினமும் நாங்கள் இத்தகைய காணொளிகளை கொடுத்து வருவோம். திருவள்ளுவர் நீர் இன்றியமையாத உலகு என கூறியது நாம் எல்லோரும் அறிந்ததே. ஆனால் அவருக்கும் முன்னாடி புறநானூற்றில் குடப்புலவியனார் நீர் மேலாண்மை பற்றி எழுதியிருக்காரு. இதை எவ்வளோ பேருக்கு நமக்கு தெரியும்? அடுப்போர் செடிய இகழாது வல்லே நிலநிலை மருங்கி நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. அவர் எவ்வளவு அழகா பாடியிருக்காரு பாருங்க. நீர்நிலைகளை உருவாக்கி ஆறு குளம் போன்றவை உருவாக்குவனே அவனது புகழே பல நாள் இருக்கும் அப்படிங்கிறாரு பாருங்க. போரை விட நீரின் மேலாண்மை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னனை பார்த்து பாடுறார். இந்த கருத்தை கூறி நாம் இன்றைய வானிலை நிலையை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தென்கிழக்கு வங்கக்கடல்ல இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு. அது இன்னைக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். மாறி படிப்படியா மேற்கு திசையில தான் நகரப்போகுது. இந்த மேற்கு திசையில நகர்றதுனால என்ன ஆகும்னா இந்த இலங்கையோட நிலப்பரப்புல ஊடுருவ போகுது. இந்த இலங்கை நிலப்பரப்புல ஊடுருவதுனால புயலாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறையும். அதனால யாரும் அச்சப்பட வேண்டாம். தற்போதைய சூழல்ல இந்த சலனம் புயலாக மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. நான் திரும்பி சொல்றேன், இந்த சலனம் புயலாக மாறும் சாத்தியக்கூறு மிக மிக குறைவு. ஆனால் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மழையை பற்றிய தான். இது என்ன ஆகும்னா இப்போ இலங்கையை ஊடுருவி கல்ஃப் ஆஃப் மன்னார் அந்த பக்கம் வரும்போது பரவலா தமிழகத்தில் மழை பெய்யும். குறிப்பிட்டு சொல்லணும்னா தென் தமிழகம், உட்புற தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் எல்லாத்துலயுமே நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதே போல டெல்டா பகுதியிலும் ஓரளவுக்கு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைய சூழல்ல புயலுக்கான சாத்தியக்கூறு குறைவு. ஆனால் கண்டிப்பாக இந்த வாரம் இறுதியில் நல்ல மழை நிகழ்வை தமிழகம் பார்க்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால புயலை பற்றிய பயத்தை விடுங்க, மழைக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று மெதுவாக நகர்றதுனால இந்த மழைக்கான நிகழ்வும் ஓரிரு தினங்கள் தள்ளி போகுது. அதனால 1-2 டிசம்பர் எதிர்பார்த்த மழை நிகழ்வு வியாழன் வெள்ளி போல வரலாம். ஆனால் மழை ஆனது இந்த வார மத்தியில், அதாவது புதன்கிழமை துவங்கிறது கிட்டத்தட்ட அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீடிக்கும். இது தினமும் பெருமழையா இருக்கும் நான் சொல்லலை. ஆனால் இன்னும் ஒரு 5-6 நாள் மழைக்கான நிகழ்வு நீடிக்கக்கூடும். குறிப்பா தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி போயிடுது. அதனால தெற்கு தமிழகத்துல இந்த வைகை மற்றும் தாமிரபரணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நீர்பிடிப்பு பகுதியில் வெள்ளத்திற்கான சாத்தியக்கூறு இருக்கும். ஸோ அது நம்ம பார்த்துக்கணும். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக மேற்கு நோக்கி நகரும் போது கிழக்கத்திய காற்று வலுப்பெறும். அந்த கிழக்கத்திய காற்று வலுப்பெறும் போது கடலோர பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறு அதிகரிக்குது. அதே மாதிரி ஓரிரு தினங்களுக்கு அப்புறம் உட்புற பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறு அதிகரிக்கும். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடலோர பகுதியில் சில இடத்துல சற்றே லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மிதமான மழை அல்லது சற்று கனமழைகள். சற்று கனமழைனா தொடர்ந்து பெய்யாது. சில சமயங்களில் மழை சற்று கனமாக இருக்கக்கூடும். ஆனால் பரவலா லேசானது முதல் மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். அதுதான் இன்றைய வானிலை நிகழ்வு. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரும்
போக்கை வைத்து வரும் நாட்களில் என்ன நடக்கக்கூடும் என்பதை நாம் தொடர்ந்து கொடுத்து வருவோம். இப்போதைக்கு ஆங்கில காணொலியை பார்ப்போம். Now time for the English part of the presentation. As usual, do subscribe to our YouTube channel to get regular updates on weather events influencing Chennai and Tamil Nadu. We'll try to provide daily updates on this. As many by this time would know, people who are there in Tamil Nadu, even those who have come from elsewhere and stayed for a long time in Tamil Nadu would know about how Thiruvalluvar was very, very particular about rains and water. He had talked of neerinra meyadu ulagu, something like water is the elixir of life. But even before Tirukkural, there was a poet called Kudapulaviyanar who talked about water management in Purananuru nearly 2000 years ago. He talked of how, as a king, it's the glory would be to the person who ends up creating dams, lakes, etc., for the water to be stored rather than the one who chases the battles. How apt is it in today's world that something written 2000 years back is relevant, continues to be relevant even today. Having said that, let's go to the weather scenario today. The well-marked low is now over southeast Bay of Bengal and is generally expected to drift in a west direction with a slight tinge of northwest in its movement. So it's likely to interact with the Sri Lankan landmass. This potential interaction with Sri Lankan landmass would mean the chance of this disturbance developing into a cyclone looks very less. So once again I repeat, the chance of this disturbance developing into a cyclone looks very less. This is likely to become a depression or possibly a deep depression and head into the Sri Lankan landmass and possibly resurface over the Gulf of Mannar region as a well-marked low. Now, while there is a good news in terms of possibly a cyclone not developing from this disturbance, the rainfall event could continue to happen with heavy rains likely over Delta and South Tamil Nadu region and places along the western Ghats, because once a pulse emerges here, because of the easterly drag, all this entire belt will get heavy rains with moisture trapped, leading to very heavy rains in some places. Similarly, South Delta also would get South Delta and places to the south would also get heavy rains. So all in all, this week promises to bring back the rains across most parts of Tamil Nadu as the easterlies strengthen when the well-marked low or the depression starts moving west. So as the easterly strength of the coastal areas will start getting rains, and in a day or two's time, the interior areas also will start getting rains. Now, as far as today's weather scenario goes, we are likely to see one or two places in the coastal areas get rains, but we light to moderate showers, nothing much, while a few places in South Tamil Nadu would get moderate showers, with one or two places along the eastern slopes of western Ghats in Tirunelveli, Tenkasi and Virudhunagar district getting moderate to heavy spell of rains at times. When I say heavy spell of rains, this is not likely to be for long, but short bursts of heavy spell of rains. Things on the rain front will pick up from later tomorrow night or possibly Wednesday morning, and the rain spells are expected to continue on and off until Tuesday next, possibly, with the heavy rainfall put in between somewhere around the weekend. That's it as of now for today's weather update from Chennai Rorumanai column. Thanks for joining us, and do continue to stay with us in this journey as we give weather updates. Nandri, Vanakkam.